வணக்கம் நண்பர்களே. திமுக காங்கிரஸ் தேர்தல் பேச்சுவார்த்தை இன்று நடக்கவிருக்கிறது. எத்தனை மணிக்கு துவங்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்றைக்கு நடக்கவிருக்கிறது. இதில் நம்மளுடைய சேனலுடைய கணிப்பு என்னவென்றால், தேர்தல் கூட்டணியே ஏற்பட்டாலும் தொகுதி உடன்பாட்டில் இரு பேச்சுவார்த்தை குழுவிற்கும் ஒரு சமரசம் ஏற்பட்டாலும் பேச்சுவார்த்தை குழுக்கள் தான், இவர்கள் கட்சியினர் அல்ல. கட்சியின் தலைவர்கள், நிர்வாகிகள் என்பவர்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களின் பிரதிநிதிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம், தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பவர்களாக இவர்கள் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிலும் முக்கியமாக காங்கிரஸ் இத்தனை அவமானங்கள், இத்தனை ஒரு அவமானமான பேச்சுக்கள், இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இவர்கள் போடும் பிச்சையை ஏற்பது போல இவர்கள் பார்த்து 20 30 ஒரு தொகுதிகளை கொடுப்பார்கள். நாம் இவர்களுக்காக 234 தொகுதிகளில் மேலே செய்ய வேண்டுமா? இது என்ன வினோதமான கூட்டணி? இது என்ன வினோதமான பேச்சுவார்த்தை? யாருக்காக, யாருடன் கூட்டணி சேருகிறீர்கள்? சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சொன்னால் நாங்கள் வேலை செய்துவிட வேண்டும் என்பது கட்சியின் கட்டுப்பாடு, அது வேறு விஷயம். ஆனால் இப்படி ஒரு வெட்கக்கேடான கூட்டணியை ஏற்படுத்தி விட்டு வேலை செய்யுங்கள் என்றால் எப்படி செய்வோம் இப்படின்னு தொண்டர்கள், அதுவும் குறிப்பாக தென் மாவட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களுக்குள்ளே குமுறி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான விஷயம். இதற்கு அடுத்த கட்டமாக ஒருபடி மேலே போய் தங்கள் எண்ணங்களை தீர்மானங்களாக, மாவட்ட அளவில் தீர்மானங்களாக ஒரு வடிவம் கொடுத்து அந்த தீர்மானங்களை அகில இந்திய காங்கிரஸுக்கு அனுப்ப வேண்டும். காரணம், இது மாநில காங்கிரஸின் விருப்பமாகத்தான் இருக்கிறதே ஒழிய தொண்டர்களின் பிரதிபலிப்பாக இல்லை. கூட்டணி தொண்டர்களின் மனநிலையை பிரதிபலிக்கவில்லை. இப்படி கோழையாக மாறிய காங்கிரஸும் தைரியமில்லாத ஸ்டாலினும் வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை சந்தித்தால் எப்படி வெற்றி பெற முடியும்? ஒரு கட்சி சார்ந்த தொண்டர்கள் வாக்களிப்பது என்பது வேறு. நடுநிலை, எந்த கட்சியும் சாராத, நடுநிலையான என்பதை விட எந்த கட்சியும் சாராத தொண்டர்கள் எப்படி இந்த இரு கட்சிகளுக்கும் வாக்களிப்பார்கள்? அவர்கள் திமுகவினராக இருந்தால் திமுகவிற்கு வாக்களிப்பார்கள். காங்கிரஸ்காரர்கள் நிச்சயம் திமுக அணிக்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை. இது தொண்டர்களுடைய மனநிலையாக இருக்கிறது. இதை அனுசரித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. இன்றோடு அது முடிந்துவிடும், இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிந்துவிடும், இவர்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்று நான் நம்பவில்லை. இது தொடரும், இறுதியில் வீழும். அது கூட்டணி ஏற்பட்டால், கூட்டணி பேச்சுவார்த்தையில் நாங்கள் திமுகவோடு சேர்வோம் என்று இது இறுதி வடிவம் பெற்றால் இது வீழும்.